ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒன்மீட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்ன்றத நம்ம ஜாஸ் வந்து இப்ப நம்ம விளக்கமா சொல்லுவாங்க. என்னன்னு கேட்போம். இப்ப வந்து சுண்டைக்காயோட நன்மைகளை பத்தி பேச போறேன் ரோஸ். சுண்டைக்காயோட நன்மைகளா? நீங்களே சுண்டைக்காய் மாதிரி தான் இருக்கிறீங்க. இல்ல சுண்டைக்காயோட நன்மைகள் வேறயா? சொல்லுங்க பாப்போம். ஆமா, சுண்டைக்காய் பார்க்கதான் சின்ன சைஸா இருக்கும். ஆனா அதோட வந்து சக்தி எவ்வளவுன்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். சின்ன சைஸ் தான். ஆமா, இப்ப வந்து சுண்டைக்காய் வந்து ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடறதுனால ரத்தத்தை சுத்தம் செய்யும். ஆரஞ்சு பழம் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வைட்டமின் சி இருக்கு. ஸோ அதை விட வந்து சுண்டைக்காயில அதிகமான சத்து இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். ஹெச்பி லெவலும் கூடும். இப்போ கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து இந்த சுண்டைக்காயை துவையலாவோ இல்ல கூட்டாவோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் இதெல்லாம் சரியாயிரும். கசக்குமா சுண்டைக்காய்? ரொம்பவே கசக்கும். அந்த டைம் நீங்க என்ன செய்றீங்கன்னா சும்மா நச்சு அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவிட்டு எண்ணெயில வதக்குனீங்கன்னா அந்த கசப்பு தன்மை போயிடும். நச்சு தான் போடணுமா? நக்காம போட்டு வேணா சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சொல்றேன் கண்டிப்பா. குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா? குழந்தைங்களுக்கு தான் கண்டிப்பா அது கொடுக்கணும். இது கசப்பு தன்மைன்னு அவாய்ட் பண்ண வேணாம். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம வயித்துக்குள்ள வந்து இந்த கிருமி பூச்சி எல்லாம் இருக்கும். அதை கொல்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொல்லுமா பூச்சிகள் எல்லாம்? நான் டெஸ்ட் பண்ணி வேணா உங்களுக்கு சொல்றேன். வந்து குழந்தைங்க வந்து இது அதிகமா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி கூட தான் செய்யும். ஆஸ்துமா இருக்கிறவங்க இது அதிகமாவே எடுத்துக்கிட்டோம்னா வறட்டு இருமல் சளி எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்களுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. சுண்டைக்காய் வந்து எப்படி செய்யணும்? சுண்டைக்காய் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நிறைய பேர் வந்து கஞ்சி லவரா இருப்பாங்க. அதாவது இந்த சுடுகஞ்சி. கஞ்சி லவரா? ஆமா, அதாவது சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல வெயில் டயத்துல வந்து இந்த தயிர் ஊத்தி கஞ்சி எல்லாம் குடிப்பாங்கல்ல. அப்போ வந்து சைடிஷா வந்து இந்த சுண்டைக்காயை எடுத்துப்பாங்க. அதனால நீங்க சுண்டைக்காயை வந்து சும்மா சைடிஷா கூட எடுத்துக்கலாம். இதுல நிறைய நன்மைகள் இருக்கு ரோஸ். நீங்களும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. சரிங்க ஜாஸ். ஜாஸ் வந்து சுண்டைக்காய் அளவுல இருக்காங்க. இப்ப சுண்டைக்காயை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.